This video is sponsored by SBO. SBO is digital marketing company. They provide online job for all. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்று நாம் பார்க்க போவது ஜிம் செல்லும் நபர்களுக்கான ஒரு முழுமையான உணவு திட்டம், டயட் பிளான் மற்றும் ஒவ்வொரு உணவை எவ்வேளையில் எப்படி எடுக்க வேண்டும் என்பதையும் அதனுடன் வழிமுறைகள் மற்றும் பொருட்களையும் சேர்த்து நாம் பார்ப்போம். டயட் பிளான். ஜிம் செல்பவர்களுக்கு சக்தி, புரதம், நல்ல கொழுப்பு, கார்போஹைட்ரேட், வைட்டமின்கள், மினரல்ஸ் ஆகியவை மிகவும் முக்கியம். கீழே ஒரு எளிய பட்டியல் நாம் கொடுக்க போகிறோம். அதை தினசரி உணவு திட்டத்தில் நாம் சேர்த்துக் கொள்வதால் நமக்கு தசை வளர்ச்சியும் நல்ல ஒரு உடல் அமைப்பும் கிடைக்கும். காலையில் எழுந்தவுடன் தேன், எலுமிச்சை, வெந்நீர். பொருட்கள்: வெந்நீர் 1 கப், தேன் 1 ஸ்பூன், எலுமிச்சை அரை. 1 கப் வெந்நீரில் எலுமிச்சை பிழிந்து தேன் சேர்க்கவும், நன்றாக கலக்கி குடிக்கவும். இது உடல் டீடாக்ஸுக்கு உதவும். காலை உணவு: ஹெல்தி புரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட். ஓட்ஸ் பிளஸ் முட்டை 2 முட்டைகள். பொருட்கள்: ஓட்ஸ் 1½ கப், பால் அல்லது தண்ணீர் 1 கப், முட்டை 2, தேன் 1 ஸ்பூன், வாழைப்பழம் 1. ஓட்ஸ் தண்ணீர் அல்லது பாலில் வேக வைத்து மேலே தேன், வாழைப்பழம் சேர்க்கவும். 2 முட்டையை ஆம்லெட் அல்லது முட்டை பொரியல் போல செய்து இதனை காலையில் சாப்பிட்டு வருவது புரதத்தை அதிகரிக்கும். ப்ரீ ஒர்க் அவுட் ஸ்நாக்ஸ்: ஒர்க் அவுட்டுக்கு 30 நிமிடங்களுக்கு முன்பாக சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்நாக் ஐட்டம். பொருட்கள்: வாழைப்பழம் 1, வேர்க்கடலை 10 முதல் 15. ஜிம்முக்கு செல்லும் முன் வாழைப்பழமும் வேர்க்கடலையும் சாப்பிடுவது உடலுக்கு சக்தி தரும். போஸ்ட் ஒர்க் அவுட். பன்னீர் பவுல்: பால் 1 கப், பன்னீர் 100 கிராம், தேன் 1 ஸ்பூன். பன்னீரை சிறு துண்டுகளாக்கி வெட்டி பால் பிளஸ் தேன் சேர்த்து குடிக்கவும். பன்னீர் துண்டுகளை சாப்பிடவும். மதிய உணவு: சாமை அல்லது புழுங்கல் அரிசி 1 கப், சிக்கன் 150 அல்லது பன்னீர் 150 கிராம், வெள்ளரிக்காய், கேரட், தக்காளி தேவைக்கு. அரிசி வேக வைக்கவும். சிக்கன் கிரில் அல்லது பன்னீர் கிரேவி செய்து எடுத்துக்கொள்வது மிகவும் நன்றாக இருக்கும். இது கார்போஹைட்ரேட்ஸ், புரதம் பிளஸ் ஃபைபர் 3ஐயும் உள்ளடக்கிய ஒரு உணவாகும். மாலை நேரம் கிரீன் டீ, பாதாம், முந்திரி போன்றவற்றை சாப்பிட்டு கொள்ளலாம். இரவு சப்பாத்தி 2, முட்டை ஸ்கிராம்பிள் அல்லது பன்னீர் 100 கிராம், காய்கறி 1½ கப். முக்கிய குறிப்புகள்: நாள் முழுவதும் 2.5 லிட்டர் தண்ணீர் குடிக்கவும். சர்க்கரை, பொரித்த உணவுகளை குறைத்து கொள்ளவும். இரவு 10 மணிக்கு முன் சாப்பிட்டு 8 மணி நேரம் உறங்குதல் மிகவும் நன்றி.